சென்னை தீவுத்தடல இடமாத்த போறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம சென்னையில தீவுத்தடல இனிமே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராட்வே பஸ் ஸ்டாண்ட ரெனோவேஷன் பண்ண போறாங்க. ஸோ அதனால அந்த பஸ் ஸ்டாண்ட் டெம்பரவரியா இந்த தீவுத்தடலுக்கு தான் மாத்துறதா இருக்கிறாங்க. இனிமே இங்க கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள்லாம் எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது. 90% வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பதிலா தான் சென்னை ஆதம்பாக்கத்துல இதே மாரி ஒரு செட்டப்போட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொபாட்டிக் அனிமல் ஜூ எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மே 1லேருந்து ஜூன் 9 வரைக்கும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, தீவுத்தடலில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ரொபாட்டிக் அனிமல்ஸும். ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்குமே அடல்ட்டுக்குமே சேம் ப்ரைஸ் தான். நாங்கள் 3 பேர் வந்ததுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா கேம் ஜோன்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி கேம் ஜோன்ஸ்லாம் கூட செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தீவுத்தடலுக்கு ஈக்குவலாக இது இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. தீவுத்தடலில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே இருக்கணுன்றதுனால டெவில் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த பேய் வீடு செட்டப்பு. அதுக்கப்புறம் 3D சினிமாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸ் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் விளையாடுற மாதிரி கிட்ஸ் பால் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னோ கிங்டம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்து எதையுமே மிஸ் பண்ணாமல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பஞ்சு மிட்டாய் கடைங்க, சின்ன சின்ன கடைங்கள்லாம் கூட இருக்குது. அப்புறம் கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ரைடெல்லாம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்குமே ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக போகிறதுக்கு இந்த ட்ராகன் ரைடெலாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சின்ன பசங்க கிட்ஸ் பாலில் விளையாடுவாங்கள்ல, அது மேலே போய் ஜம்பிங் விளையாடுறது. அதுக்கப்புறம் அசுர தாலாட்டு. இது இல்லாமல் ஜெயண்ட் வீல்னு சொல்லிட்டு 2 பெரிய வீல் இருக்குல்லையா, அதெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ரொபாட்டிக் அனிமல்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. ரொபாட்டிக்லேயே கம்பீரமாக நிற்கிற கழுகாகட்டும், சவுண்டு கொடுக்குற கிங்காங் ஆகட்டும், லைட் செட்டிங்கில் மினுமினுக்கிற டைனாசர் ஆகட்டும், ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதுக்குள்ளே போனால் இந்த மாதிரி ரொபாட்டிக்ஸ்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது அசையுது, சவுண்டு கொடுக்குறது, லைட் செட்டிங்லாம் மினுமினுங்கிறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. தீவுத்தடல் க்ளோஸ் பண்ணிட்டதுனால நம்ம கிட்ஸை இந்த பிளேஸ் கூட்டிகிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அந்த தீவுத்தடலில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுவோம். அதாவது கோடை கொண்டாட்டம்னு சொல்லிட்டு கோடை குற்றாலன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டிருப்பாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போடுவாங்க. சென்னை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவாங்க. அதே எல்லாமே நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் போகிறோம். பட் அதே சமயத்தில் கிட்ஸை நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கணும், வெளியில் எங்கேனா கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. நீங்களும் பசங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.